Stay updated with Divgum channel. Press the subscribe button and tap the bell icon in YouTube and never miss any update from Divgum. அண்ணா சொல்லுங்க. இந்த திருக்கழுங்குன்றம் வேதகிரீஸ்வரர் திருக்கோயிலோட சிறப்பான அம்சங்கள் என்னென்ன விஷயங்களா இருக்குது? இந்த திருக்கழுக்குன்றத்தில் வேதமே மலையாக உருவானதால் 4 வேதங்களும் உருவானதால் இங்கே வேதகிரீஸ்வரர்ன்ற திருக்கோவில். இது கிட்டத்தட்ட ஒரு 1500 வருஷத்துக்கு முந்தின கோவில். இது புராண காலத்தில் 2 கழுகுகள் பாவ விமோசனத்துக்காக இந்த ரிஷிமுனிகள் வந்தாங்க. இப்போ அவங்க பாவ விமோசனம் பெற்று இங்கே வர்றது இப்போ நிறுத்து. இந்த கழுகுகளே ரிசர்ச் மூலிமா பார்க்கும்போது காசியில் இருந்து கிளம்பி ராமேஸ்வரத்தில் தீர்த்தமாகிட்டு உணவு அருந்ததுக்காக திருக்கழுக்குன்றத்துக்காக வருவாங்க. இந்த திருக்கழுக்குன்றத்துக்கு வந்தது கொண்டான அதில் பட்சி சேத்திரம்னு சொல்லிட்டு வடநாட்டிலேருந்து குஜராத், பீகார் மாநிலத்துலேருந்து எல்லா இடத்துலையும் வருவாங்க. அப்படி அவங்க வரும்போது ராமேஸ்வரம் போயிட்டு கரெக்டாக இந்த பட்சி சேத்திரத்தை பட்சி தீர்த்தத்தில் வந்து நீராடிட்டு அவங்க செல்வது வழக்கம். இந்த பட்சி தீர்த்தன்றது மேலே மலைக்கு மேலே இருக்கிறது பட்சி தீர்த்தம், இங்கே கீழே இருக்கிறது சங்கு தீர்த்தம். இந்த சங்கு தீர்த்தத்தில் 12 வருடத்துக்கு ஒரு முறை சங்கு பிறக்கும். இந்த சங்கு பிறக்கிறது எப்படின்னா, மார்க்கண்டேய முனிவர் ஒரு வேதகிரீஸ்வரருக்கு வழிபாடு பண்ணுறதுனால அந்த பூஜை பண்ணுறதுக்கு பாத்திரம் எதுவுமின்றி அவர் தவித்தார். அப்படி இறைவனை வேண்டி வினவும் போது பாத்திரம் இல்லாமல் கையிலேருந்து தண்ணி கொண்டு வரும்போது தண்ணி கீழே கீழே தழும்பிட்டதுனால அந்த பாத்திரத்துக்காக சுவாமியை பாடல் வேண்டினார். அப்படி பாடலை வேண்டும் போது சங்கு தீர்த்த குளத்துலேருந்து ஒரு பிளிருட்ட சவுண்டும் ஒரு நுரையும் கிளம்புது. அப்படி கிளம்பும்போது சங்குனுடைய பூச்சி நல்ல தண்ணியில் சங்கு எப்பயுமே உற்பத்தி ஆகாது, உப்பு தண்ணியில் மட்டும்தான் உற்பத்தி ஆகும். அப்படி உற்பத்தி ஆகிற சங்கு நல்ல தண்ணீரில் நம்ம ஊரில் நம்ம திருக்கழுக்குன்றத்தில் மட்டும்தான் உலகத்திலேயே உருவான ஒரு நல்ல தண்ணீரில் உருவானது ஒரு ஐதீகம். அப்படியே மாதிரி தொன்று தொட்ட காலத்துலேருந்து மார்க்கண்டேய முனிவர் வாழ்ந்த காலத்துலேருந்து சங்கு தரிசனமும் அந்த அப்போ வந்த சங்கை வச்சு அவர் பூஜை பண்ணார். அன்றையிலேருந்து இன்றைய வரலாம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சங்கு பிறப்பது வழக்கமாக இருக்குது. அந்த சங்கு பக்தர்களுக்கு பார்வைக்காக திருக்கோயில் தாழைக்கோயில் வளாகத்திலேயே சங்கு தரிசனத்துக்கு தனியாக வச்சுருக்காங்க. அந்த ஐதீகப்படி அந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சங்கு பிறந்துட்டுருக்கு. குரு கன்னி ராசி பரிகார ஸ்தலம் இது. குரு என்னைக்கு பயிற்சி ஆகிறாரோ கன்னி ராசியில் அன்னைய தினம் புஷ்கரணி மேளா பகலில் எப்படி நம்ம தாமிரபரணி புஷ்கரணி அது மாதிரிலாம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இங்கே புஷ்கரணி மேளா நடக்கும். அப்படி நடக்கும்போது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் புஷ்கரணி மேளாவில் பங்கு கொள்வாங்க. அதுக்கு அடுத்தபடியாக அன்னைக்கு மாலை நேரத்தில் சங்கு தீர்த்த குளத்தின் படிக்கட்டுகள் அனைத்து படிக்கட்டுகளிலும் அனைத்து தாழ கோயில், ருத்ராங்கோயில், வேதகிரீஸ்வரர் கோயில் எல்லா படிக்கட்டுகள்லையும் லட்ச தீபங்கள் ஏற்றப்பட்டு